இந்த பரிகாரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் நான் என்ன கேட்கிறேன்னா, பரிகாரம் இல்லை, உன்னுடைய கான்செப்ட்ல பரிகாரம் இல்லை அப்படின்னு வச்சுக்குவோம். காய்ச்சல் வருது, ஜுரம் வருது, உடம்பு சரியில்லை, நம்ம படைக்கப்பட்டதே இயற்கையா படைக்கப்பட்டிருக்கோம், இயற்கையா சரியா போட்டு வீட்டுல படுத்து சொல்லிதானே. இவன் சரியா பிச்சைக்காரனா இருக்கிறான், இவனால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னா அவனுக்கு ஜாதகத்துல பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனையை சரி கட்டுறதுக்கான வாழ்க்கை முறைக்கு போங்க. ஜோதிடத்தை போய் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிகாரம் சொல்லதான் செய்வாரு. ஜோதிடத்தை நம்பிங்கன்னா பரிகாரத்தையும் செஞ்சுதான் ஆகணும். நீங்களா ஒண்ணு பண்ணிட்டு நான் காளகஸ்தி போறேன், திருநள்ளாறு போறேன்னு ஒவ்வொரு இடமா நீங்களா போனீங்கன்னா உலகத்தை கட்டி ஆளக்கூடிய சிவனே பிரம்மகத்தி தோஷம் போகணுங்கிறதுக்காக பிச்சைக்காரனா இருந்தார். முன்னோர் சாபம் நீங்கிறதுக்கு பரிகாரம் உண்டா சாமி? முன்னோர் சாபம் நீங்குவதற்கு பரிகாரம் உண்டான்னு கேக்குறீங்க. முன்னோர் சாபம் நீங்குவதற்கு மட்டுமல்ல, எல்லா விஷயத்திற்கும் பரிகாரம் உண்டு. முதலில் இந்த பரிகாரத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பேச வேண்டி இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடர்கள், குறிப்பிட்ட சில ஜோதிடர்கள் என்ன பண்றாங்க, இப்ப சமீபத்துல அவங்க ட்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, பரிகாரம் என்பது கிடையாது, பரிகாரம் பண்ணி ஜோசியர்கிட்ட போய் ஏமாறாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த ஜோதிடர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆரம்ப கட்டங்களில் ஜாதகம் பார்க்கக்கூடிய வந்த ஆரம்ப காலகட்டங்களில் பரிகாரம் எல்லாம் செஞ்சிருக்காங்க. செஞ்சு முடிச்சு ஒரு மீடியா மூலியமா மக்களுக்கு தெரியப்படுத்துற பிறகு ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கே 5000, 10,000, 15,000 ஃபீஸ் வாங்க ஆரம்பிச்ச பிறகு பரிகாரம் இல்லைன்னு மாறிடுறாங்க. அப்போ இங்க இருந்தே பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்ப நீ அடிமட்டத்துல கஷ்டமான வறுமையான சூழ்நிலைகள்ல இருக்கும் பொழுது நீ பரிகாரங்கிற ஒரு மேட்டரை தொடுற. உன் வயிறு நிறைஞ்ச பிறகு, உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறின பிறகு, 5000, 10,000 நீ வாழ்க்கை உயர்ந்த பிறகு பரிகாரம் இல்லைன்னு நீ சொல்ற. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த பரிகாரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் நான் என்ன கேட்கிறேன்னா, பரிகாரம் இல்லை, உன்னுடைய கான்செப்ட்ல பரிகாரம் இல்லை அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப பரிகார ஸ்தலம்னு ஏன் கட்டி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள்? வழிபாட்டு தலம் வேறு, பரிகார ஸ்தலம் வேறு. அப்ப ஏன் இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போன்னு சொல்றீங்க? ஏன் உனக்கு காய்ச்சல் வருது, ஜுரம் வருது, உடம்பு சரியில்லை, நம்ம படைக்கப்பட்டதே இயற்கையா படைக்கப்பட்டிருக்கிறோம், இயற்கையா சரியா போட்டு நீ வீட்டுல படுத்திருக்க வேண்டியதானே. ஏன் டாக்டரை தேடி போய் ஊசி போடுற? அப்ப அது அறிவுன்னு ஏத்துக்கிற, பரிகாரத்தை ஏன் அறிவுன்னு ஏத்துக்க மாட்டேங்கிற? உனக்கு உடம்பு சரியில்லை, இயற்கையா உனக்கு இதாகி போச்சு, உன் பேசாம வீட்டுல படுத்து தூங்க வேண்டியதானே, இயற்கையா சரியா போயிருன்ட்டு. இதான் பெரிய ஜோசியராஜ. அப்ப பரிகாரம் இல்ல, டாக்டரை போய் பார்த்து என்ன ஆக போகுது, என் உடம்பு இயற்கையா சரியாயிருன்னு படுத்து தூங்கி பாரு, எப்படி இருக்குன்னு பாரு. அப்போ ஓடுறல டாக்டர்கிட்ட போய் ஊசி போடுறது, மாத்திரை வாங்குறது, இது மாதிரிதான் பரிகாரம். அதுக்குதான் அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க. அந்த சிவனே, உலகத்தை கட்டி ஆளக்கூடிய சிவனே பிரம்மகத்தி தோஷம் போகணுங்கிறதுக்காக பிச்சைக்காரனா இருந்தார். பிச்சாண்டி பிச்சாண்டின்னு ஒரு பாட்டு வரும். அவரே பிச்சைக்காரனா தான் சுத்தி தன்னுடைய பாவத்தை போக்கிக்கிட்டாரு. ஏன்னா பிரம்மனுடைய 4வது 5வது, அவருக்கு பிரம்மனுக்கு இப்ப நீங்க 4 முகம்னு நம்ம சொல்றோம், அவருக்கு 5 முகம் இருந்தது. அந்த 5வது முகத்தை பிச்சதுனாலதான் இந்த பிரபஞ்ச ஞானத்தை உணரக்கூடிய சக்தி மனிதர்களுக்கு போச்சு. 5வது தலைக்கு மேல இருந்துச்சு. அத சிவன் பிக்கும் பொழுது அந்த தலை கையோடு ஒட்டியது, அதான் திருவோடு. அப்ப அந்த சிவனே பரிகாரம் பண்ணியிருக்காரு. அந்த திருமால், லட்சுமி கடாட்சத்துக்கு அதிபதியான திருமால், அவரும் பிச்சை எடுத்தாரு. இன்னைக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்காரு குபேரனுக்கு. தெய்வத்தினுடைய அம்சமாக தெய்வத்தினுடைய வரலாறுகளிலே பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிகாரம் என்பது 100% உண்மை. அது எப்பொழுது பொய்யாகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 2 பேருகிட்டே நீங்க பார்க்கணும். ஒன்னு ஜோதிடர்களுடைய தன்மை, இன்னொன்னு வரக்கூடிய கஸ்டமருடைய நிலை. வரக்கூடியவன் ஒரு பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், அவனால பரிகாரமே பண்ண முடியாது, கையில 10 பைசா இல்ல அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டால், அப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த ஜாதகத்திலே தெரியும். இவன் சரியா பிச்சைக்காரனா இருக்கிறான், இவனால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னா அவனுக்கு வழிபாடு சொல்லலாம். தன் உடலால்
நடைப்பயணம், அலகு குத்திக்கிறது, வேல் குத்திக்கிறது, இது மாதிரி அவனால எது செய்ய முடியுமோ, அதையும் செய்ய முடியாத உடல் பலகீனமானவனா இருந்தா, ஒரு விளக்கேத்திக்கிறது. இது மாரி வழிபாடுகளை சொல்லலாம். பரிகாரம் என்பது வேறு, வழிபாடு என்பது வேறு. பரிகாரம் என்பது யாகம் வளர்த்து, அதற்குண்டான ஜாதகத்தில் என்ன மாரியான பிரச்சனைகள் இருக்கிறதோ, அதை பொறுத்து அந்த பரிகாரத்தினுடைய தன்மை மாறும். இப்போ நீங்க யாகத்துல உட்கார்ந்து ராகு கேது பரிகாரமோ, சனி பரிகாரமோ, பிரம்மகத்தி தோஷமோ எது பண்றீங்களோ அப்பதான் அது கேட்கும். அது அதுக்கு உண்டான ஸ்தலத்துல போய் பண்ணணும். இப்ப பிரம்மகத்தி தோஷத்துக்கு விஜயாபதி தான். நீங்க அத வேற எங்க பண்ணாலும் செட் ஆகாது. சர்ப்ப பரிகாரங்களுக்கு நெறைய கோயில் இருக்கு. ஏன் சர்ப்ப பரிகாரங்களுக்கு நெறைய கோயில் இருக்குன்னா, மேக்ஸிமம் 90% ஜாதகங்கள் ராகு கேதுக்களால் பாதிக்கப்பட்டு தான் வருது. இத முன்னோர்களே உணர்ந்திருக்காங்க. ஏன்னா ராகு தான் வந்து ஒரு மனிதனுடைய மூளையை மாற்றி மயக்க நிலைக்கு கொண்டு வந்து அவன பாவம் செய்ய தூண்ட வைக்கிறார். கேது வாழ்க்கை அனுபவத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, கேது அவனை காப்பாற்றுகிறார். குரு அருள் பாலிக்கிறார். இப்படி ஒரு மனிதன் புனிதம் அடைகிறான். அப்ப அவன் புனிதம் அடைவதற்கான வழிமுறைகளை சொல்லுகிறார் ஜோதிடர். இதுல மக்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயம் நல்லா உணர்வுபூர்வமா இருக்கணும். எந்த ஜோதிடர் உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறாரோ, அவர் வழியில் தான் போணும். அதுல 5000மோ, 10,000மோ, ரூ. 5 10 அவர் வழிமுறையில் போணும். ஏன்னா, உங்களுக்கு என்னைக்கு அவர் வாயத் திறந்து பரிகாரம் சொல்லிட்டாரோ, அந்த பாவத்தின் பங்கு பாதி ஜோதிடரை போய் சேரும். அதற்கு முன்பு பரிகாரம் பண்ணுவதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னா, அத பத்தி பேசவே பேசாதீங்க. உங்களுக்கு ஜாதகத்துல பிரச்சனை இருக்கா? அந்த பிரச்சனைய சரி கட்டுறதுக்கான வாழ்க்கை முறைக்கு போங்க. ஜோதிடர்ட்ட போய் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிகாரம் சொல்ல தான் செய்வாரு. டாக்டர்ட்ட போயி நோய் இருக்குது. நான் மருந்து எடுத்துக்க மாட்டேன். ஊசியும் போட்டுக்க மாட்டேன். அப்படின்னு டாக்டர பார்த்துட்டு வந்தீங்கன்னா, நோய் எப்படி குணமாகும்? ஜோதிடத்த நம்பிங்கன்னா பரிகாரத்தையும் செஞ்சு தான் ஆகணும். ஜோதிடத்த நம்பலன்னா அந்த பக்கம் தல வச்சு படுக்காதீங்க. அல்லது நான் வெறுமனே ஜோதிடம் மட்டும் தான் பார்ப்பேன்னா பாருங்க. பரிகாரத்த பத்தி பேசாதீங்க. ஏன்னா ஜோதிடர் அவர் வாயால பரிகாரத்த கேட்டுட்டு நீங்க பண்ணலன்னா, அந்த பாவம் உங்களையும் சேரும். சரி, நம்ம ஜோதிடர் கோயில்ல சொல்லிட்டாரு, நம்ம ஸ்ட்ரெய்ட்டா போய் எதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா, அந்த உங்களுக்கு ஒரு வழிமுறைய சொல்லிக் குடுக்குறான்ல, உங்க வாழ்க்கை இதுல இருந்து நீங்க திசை திரும்ப போறீங்க. இத பண்ணா நீங்க நல்லாயிடுவீங்கன்னு உங்க வாழ்க்கைய திசை திருப்பி விடுறான்ல, அவனுக்கு உண்டான நன்றி உணர்வு என்ன? அப்ப அந்த இடத்துல மறந்துறீங்க. நன்றி மறக்கிறீங்க. குரு துரோகம் ஃபர்ஸ்ட்லயே பண்றீங்க. அப்ப அந்த குரு துரோகம் பண்ணிட்டு நீங்க எத்தன விதமான பரிகாரங்கள் செய்தாலும் செல்லுபடி ஆவாது. அப்போ பரிகாரம் பண்ணக்கூடிய மக்களுடைய மனநிலை முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஜோதிடர் சொல்லக்கூடிய கோயில்களில் சரியான நேரங்களில் போய் பண்ண வேண்டும். அந்த பலன் ஜோதிடரை அடைய வேண்டும். அந்த கோயிலை அடைய வேண்டும். அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு அடைய வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் பரிகாரம் முழுமையாக நிறைவடையும். அதுக்கு இல்லாம நீங்களா ஒண்ணு பண்ணிட்டு நான் காளகஸ்தி போறேன், திருநள்ளாறு போறேன்னு ஒவ்வொரு இடமா நீங்களா போனீங்கன்னா, அது தோஷத்துல கூட முடியலாம். இப்ப சமீப காலமா நெறைய ஜோதிடர்கள் திருப்பதி செல்வது தவறுன்னு சொல்றாங்க. அத நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, சில கோயில்கள் சில ராசிகளுக்கு, சில நட்சத்திரங்களுக்கு செட் ஆகாது. அது ஒரு இயற்கையான விஷயம். ஏன்னா, நம் கோயில்கள் கட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா, மன்னர்களால் கட்டப்பட்டது. அதனால தான் மன்னர்கள் கோயில் கட்டின கோயில்களுக்கு போறது தான் நல்லது. நாம இஷ்டத்துக்கு ஒவ்வொரு இடத்துலயும் குலதெய்வங்கள கட்டி வச்சுட்டு பூஜை பண்ணாம நாமளா தோஷத்த வாங்கிக்கிறோம் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த மாரி பரிகாரத்துக்கு வேற அலையிறோம். நான் திரும்பவும் சொல்றேன். புதியதாக கோயில் கட்ட நினைப்பவர்கள் அதை விட்டுவிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய மன்னர்களால் புனரமைக்கப்பட்ட கோயில்கள நீங்க புனரமைங்க. அதுவே பெரிய புண்ணியம்.